Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மகன் தங்களை கவனித்துக் கொள்ளாததால் தங்களை கருணை கொலை செய்ய முதிய தம்பதி வலியுறுத்தியுள்ளனர். வடமலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுகிருஷ்ணன் என்பவரிடமிருந்த மொத்த சொத்துக்களையும் அவரது மகன் சுரேஷ் ஏமாற்றி தனது பெயருக்கு பத்திரப்பதிவு செய்துள்ளார். பின்னர் பொன்னுகிருஷ்ணன் அவரது மனைவி மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட மகளையும் வீட்டை விட்டு வெளியேற்றியுள்ளார். இதனால் தாங்கள் உண்ண உணவு கூட இல்லாமல் அவதியடைந்து வருவதாகவும் தங்களை கருணை கொலை செய்துவிட வேண்டும் என்றும் பொன்னுகிருஷ்ணன் மற்றும் அவரது மனைவி வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மயானத்திற்கு பாதை வசதி வேண்டி இறந்தவரின் உடலுடன் நடைபெற்ற சாலை மறியலால் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ளைமலைப்பட்டி கன்னிமார்புரத்தில் மயானத்திற்கு செல்ல முறையான பாதை இல்லாமல் பட்டா நிலங்களின் வழியே சடலங்களை சுமந்து செல்லும் அவலம் உள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் பலன் இல்லாததால் பொறுமை இழந்த பொதுமக்கள் உடல் நலக்குறைவால் இறந்த தங்கராஜ் என்பவர் உடலை ஆம்புலன்ஸிலேயே நடு ரோட்டில் வைத்து இடையப்பட்டி விலக்கு பகுதி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். குமரி மாவட்டம் அருமனை பகுதியில் ரப்பர் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் பெண் ஊழியர் கவரிங் நகைகளை அடகு வைத்து பல லட்சம் ரூபாய் மோசடி செய்தது தெரியவந்துள்ளது. அருமனை பகுதியில் உள்ள ரப்பர் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் நகை மதிப்பீட்டாளராக ஷாலினி என்ற பெண் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் இவர் தனது உறவினர்கள் பெயரில் கவரிங் நகைகளை அடகு வைத்து சுமார் 25 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ஏவல் துறை ஷாலினியை கைது செய்யாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் கூடலூரில் வீட்டில் தொட்டிலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி துணி கழுத்தை இறுக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். கூடலூர் பகுதியைச் சேர்ந்த அரவிந்தன் மாரியம்மாள் தம்பதியரின் 11 வயது மகளான சிவானி என்ற சிறுமி தொட்டிலில் விளையாடிக் கொண்டிருந்த போது துணி கழுத்தை இறுக்கியதால் மூச்சு திணறி உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மின்சார அலுவலகம் முன்பு 61 வயது பெண் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. சண்முகபுரத்தில் வசிக்கும் பார்வதி தனி மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்து 6 மாதங்களுக்கு மேலாகியும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்து வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து 14,000, 18,000 மற்றும் 19,000 என 3 முறையாக பணம் செலுத்தியும் மின் இணைப்பு கிடைக்காததால் ஸ்டாலின் மாடல் அரசு மின் வாரியத்தை கண்டித்து 61 வயது பெண் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இங்கே திருச்செந்தூருக்கும் ஆஃபீஸுக்கும் அலைஞ்சிருக்கேன். அவங்க ஆஃபீஸர் முகாமுக்கு வந்திருக்கேன். நான் முதல்வன் முகத்துக்கும் போயிருக்கேன். நான் எல்லா பக்கம் போயிட்டு இன்னும் அவங்க ஒன்றும் சரி பண்ணலை. இன்னும் திருப்பி 18, 19,500 இந்த டப்பா 14,000, 17 இப்படி தான் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி வீட்டு செலவுக்கே இல்லாமல் இப்போ சம்பளத்தை நான் கட்டினா என்ன அடுத்து என்ன செலவு பண்ண முடியும்? அதனால் எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. இப்போ கேட்டதுக்கு எங்களால் மேலெடுத்த உத்தரவுன்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ இன்னும் 15 நாளையாக நான் உங்களுக்கு தீர்வு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. 15 நாளைக்கு பின்னாடி வரலன்னா வேறு முடிவு வேறு இது பண்ண நான் உண்ணாவிரத போராட்டம்.